கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி பண்ண விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்பாவே அமைஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரேவதிக்கு பயந்துக்கிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி அப்படின்றத பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கார்த்தி என்ன பண்ணுறாரு, என் பேரை தானே போட்டிருக்கீங்க, அப்போது நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையாக மாதம் உட்கார போகிறாரு. நம்மளோட மருதுவை எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு மருதுவை அரெஸ்ட் பண்ணிட்டு, ஆனால் இப்போது கார்த்தியா கரெக்டாக நம்மளோட ரேவதி கழுத்தில் நம்மளோட கார்த்தி தான் தாலி கட்ட போறாரு. ஒரு சீனுக்கான கம்ப்ளீட் அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளோட சாமுண்டீஸ்வரி நீ எப்படி என் பொண்ணு கழுத்தில் தாலி காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்தி இன்விடேஷனை எடுத்துகிட்டு காட்டுறாரு. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் தானே ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தின்றதை கொட்டை எழுத்தில் போட்டிருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, எல்லாரும் கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்க ஜனங்களை கேட்க சொல்கிறாங்க. அப்போது ஆமாம் சாமுண்டீஸ்வரி மேடம், நீங்கள் தானே இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, அப்போ ராஜா சேது பேரை இவரு தான் கார்த்தி தான், அப்புறம் உங்க பொண்ணு கழுத்துல ஏன் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, சாமுண்டீஸ்வரி மேடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி செம்மையாக திட்டுறாங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன், ஆமாம் சாமுண்டீஸ்வரி நீ என்ன மாப்பிள்ளை மருது பத்திரிக்கையில் போட்டிருக்க, இப்போ நம்மளோட கார்த்தி என்னோட மாப்பிள்ளை, ராஜா சேதுபதி என்னோட அப்பா, அவரோட பேரன் தானே போட்டிருக்க, அப்படி இருக்கும்போது அவர் தானே தாலி கட்டோடு சொல்லும்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாற்றி பேசுகிறீங்களா உங்கள் குடும்பத்துக்கோசம் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ராஜராஜன் எனக்கு தெரியாதுப்பா, நீ சொன்னதை நான் சொல்கிறேன், கூட மயில் வாகனம் எடுத்து விட்றாரு. ஆமாம் அத்தை, எல்லாரும் கேட்கத்தானே செய்வாங்க, நீங்கள் எதுக்காக ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நான் போட்டது உண்மைதான், அதுக்குன்னு நான் பார்த்த மாப்பிள்ளை இவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுப்பா, ஜனங்கள்லாம் நீங்கள் போட்டதை வச்சு தான், நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ பத்திரிக்கீங்களோ அதை வச்சு தான் வந்திருக்காங்க, இப்போ நான் தான் ரேவதி காலத்தில் தாலி கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஆப் வைக்கிறாரு நம்மளோட கார்த்தி. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் நல்லவனும் கிடையாது, அவன் ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்ற மாதிரி ஊர் ஜனங்கள்லாம் கேட்க, நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா திக்கி தண்ணீரி நிற்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போது சாமுண்டீஸ்வரிக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. கார்த்தி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தாலி கட்டிட்டாரு நம்மளோட ரேவதி கழுத்தில். கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட என்ன சவால் விட்டாரோ அதே கரெக்டாக பண்ணிட்டாரு. ரேவதி என்னோட மனைவி, ஒன்று இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துவேன், அப்படி இல்லைன்னா நான் ரேவதி கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன், ஏன்னா நீங்கள் என் பேரை தானே போட்டிருக்கீங்க, நான் இல்லாமல் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நான் தான் சொன்னேனே அத்தைன்னு சொல்லிட்டு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க நம்மளோட கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட. சாமுண்டீஸ்வரி என்னதான் திக்கி திணறி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் சுற்றி கார்த்தி அதுக்கான பதிலடியே கொடுத்துட்டே தான் இருக்காரு. இப்போது அதுக்கேற்ற மாதிரி சாமுண்டீஸ்வரிக்கு நோட்டீஸு சார்பாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. போலீஸே வந்தாலும் சாமுண்டீஸ்வரியை பண்ண தப்பை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சாமுண்டீஸ்வரி போலீஸ்கிட்டையும் போக முடியாது. ப்ராப்பராக நம்மளோட கார்த்திக்கும் ரேவதிக்கும் டைவர்ஸே வாங்கலை. சுற்றி பார்த்தாலும் கார்த்தி பார்த்திங்கன்னா இப்போது ரேவதிக்கு ஒரு ஹஸ்பண்டாக தான் எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி சாமுண்டீஸ்வரியே இந்த கல்யாணத்தில் நோட்டீஸ் மூலிமா நிரூபிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் முடிவெடுக்க